ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நேரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். உங்கள் நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே உண்டான கோயில்களை சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரி நேர்களே, இப்போ சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை சொல்லிடுறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அதை சொல்கிறேன். ஏன்னா அந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க அந்தந்த அதிதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யோகம் கை கொடுக்கும். சரியா? அது ரொம்ப முக்கியம். சித்திரை நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க பொதுவாக விஸ்வகர்மாவை வழிபடலாம். விஸ்வகர்மாங்கிறது அவர் ஒரு தேவர் தான். சரியா? அவர் உலகத்தை படைக்கிறவர். அதாவது பிரம்மன் மனித உயிரில் படைக்கிற மாதிரி விஸ்வகர்மா கர்மம் செய்கிறவர், உலகத்தை படைக்கிறவர். சரியா? அதனால் விஸ்வகர்மா படத்தை வச்சு நீங்கள் கும்பிடுறது ஒரு வகைக்கு நல்ல யோகத்தை தரும். பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க. சுவாதி வாயு பகவானை தான் கும்பிடணும். சரியா? வாயு பகவானை கும்பிடணும். வாயு பகவான் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடலாம். பூஜை அறையில் தனிப்பட்ட முறையில் கும்பிடுறது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. விசாகம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். முருகப்பெருமானை தான் கும்பிடணும். சரி, இந்த 3 நட்சத்திரத்துக்குமே உள்ள நான் அதிதேவதையை சொல்லிட்டேன். அதிதேவதை வேறு, வணங்குற கோயில்கள் வேறு. அதிதேவதை ஆரம்பகட்ட அமைப்பு, பேஸ், வீட்டில் இருந்து கும்பிட்றது. சரியா? வீட்டில் இருந்து நம்ம கும்பிட்ற தெய்வங்கள் அதிதேவதைகள். அதுபடி சித்திரைக்கு விஸ்வகர்மா, சுவாதிக்கு வாயு பகவான், விசாகத்துக்கு முருகப்பெருமான் 3 பேரை கும்பிடுங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கோயில் வழிபாடு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போகலான்னா மதுரை மாவட்டத்தில் போகலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் குருவித்துறையில் ஒரு கோயில் இருக்குது. மதுரை மாவட்டம் சோழவந்தான். சரியா? அங்கே குருவித்துறை இருக்குது பக்கத்துலேயே. அங்கே சித்திராத வல்லப்பெருமாள் இருக்குது. அது பேரில் சித்தி இருக்குது. சித்திராத வல்லப்பெருமாள் கோயில் இருக்குது. பெருமாள் கோயில் தான். சரியா? ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் இருக்கிறாரு. அங்கே போய் நீங்கள் பெருமாளை கும்பிடலாம். மூலவர் பேர் சித்திராத வல்லப பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிறாரு. மதுரை குருவித்துறை சோழவந்தானில் இருக்குது. திருவிழா இங்கே முக்கியமான திருவிழா வைகுண்ட ஏகாதசி, குரு பயிற்சியில் நல்லபடியாக நடக்கும். சரியா? கோயில் காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். அதே 3 மணிலேருந்து இரவு 5 மணி வரைக்கும், இரவு 6 மணி வரைக்கும் இருக்கும். இந்த சித்திராத பெருமாள் கோயிலில் நீங்கள் மதுரை மாவட்டம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது. சோழவந்தான் போய் கூட போகலாம். சரியா? சோழவந்தான் போய் அங்கேருந்து குருவித்துறைக்கு போகலாம். குருவித்துறைக்கும் பஸ் இருக்குது. மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போயிட்டு வரலாம். இது நான் ஒரு ரெஃபரன்ஸாக சொல்கிறேன். அதுபோக சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறது சால திறந்தது. சரியா? இங்கே வர முடியாதவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளை கும்பிடுங்க. சனிக்கிழமையோ புதன்கிழமையோ போய் கும்பிடுங்க. சனிக்கிழமை சனி ஓரை இரவு 8 to 9 போங்க. இல்லைனா காலையில் 6 to 7 போங்க. இல்லைனா புதன்கிழமை காலையில் 6 to 7 போங்க. இல்லைனா இரவு 8 to 9 போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எந்த கோயில் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, விசாக நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான் கோயில் தான். அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோயில். இது ஒரு மலைக்கோயில். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்புலி என்கிற இடத்துல இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியம். சரியா? இந்த சொல்கிற கோயிலுக்கெலாம் நட்சத்திர கோயில் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கஷ்ட நஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க. 3 நட்சத்திரத்துக்குமே சித்திரை, விசாகம், சுவாதிக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ விசாகத்துக்கு முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் பண்புலி. சரியா? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு போகுது. நீங்கள் போயிட்டு வரலாம். முத்துக்குமாரசாமி முருகப்பெருமான் கோயில் தான். இங்கே சித்திரை மாதம் படித்திருவிழா நடக்கும். வைகாசி, விசாகம், கந்தசஷ்டி, கார்த்திகை மாத தப்ப திருவிழா, தைப்பூசம்லாம் மிகச்சிறப்பாக நடக்கும். ஸோ முருகப்பெருமானுடைய திருநாட்கள்லாம் இங்கே மிகச்சிறப்பாக நடக்கும். அதனால் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க இந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு போகலாம். அப்படி இங்கே திருநெல்வேலி மாவட்டம் பண்புலிக்கு போக முடியாதவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. முருகப்பெருமானை கும்பிட்றது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான. சரியா? நீங்கள் எந்த ராசி, எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஜனநாயகத்தில் லக்கணம் மாறுபட்டாலும் சரி, விசாகத்தில் நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தாலும் சரி, அடுத்த பாதத்தில் பிறந்தாலும் சரி, பட் வழிபாடு முருகப்பெருமானை மனதார நினைக்கணும். சரியா? முருகப்பெருமானை நீங்கள் மனதார நினைக்கணும். அதிதேவதையும் அவர் தான். அதுபோக நட்சத்திர கோயிலுக்கும் அவர் தான் வராரு. நட்சத்திர தெய்வமும் அவர் தான். அதனால் முருகப்பெருமானை விடாமல் நினைங்க, எல்லா பிரச்சனையும் தீரும். கந்தசஷ்டி கவசம் படிங்க. சரியா? செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 கந்தசஷ்டி கவசம் படிங்க. அந்த செவ்வாய் உரையில் படிக்கணும். அதுபோக உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நல்லா உதவி பண்ணுங்கள். சகோதர நட்பை வளர்த்துக்கோங்க.
அப்பாவோட பிறந்த சித்தப்பா பெரியப்பா இவங்ககிட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அணுக்கரணை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்கும். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. முடிஞ்சால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வினை தீர்க்கும். சரியா? இந்த நவக்கிரக தோஷம்லாம் தீர்த்து நல்ல வழி காட்டும். ஓகே நேர்களே, அடுத்து சுவாதிக்கு சொல்கிறேன். சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து அருள்மிகு தாத்திரீஸ்வரர் திருக்கோயில், தாத்திரீஸ்வரர் திருக்கோயில் இது வந்து சென்னையில் இருக்குது. சரியா? சென்னையில் வந்து எந்த இடம் சார்னா ஊர் வந்து சித்துக்காடு. சென்னையில் சித்துக்காடுன்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். சித்துக்காட்டில் வந்து இந்த கோயில் இருக்குது. மூலவர் வந்து தாத்தீஸ்வரர், தாயார் பேர் வந்து பூங்குழலி, அம்மன் பேர் பூங்குழலி. ஏன்னா ஈஸ்வரர் வர்றதுனால அம்மன் தான் சொல்லணும், அம்பாள் தான். அம்பாள் வந்து பூங்குழலி. இது வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான கோயிலாக இருக்குது. இதை வந்து நீங்கள் போகலாம். சரியா? அப்படி சென்னையில் இருக்கிறவங்க போகலாம். சென்னை விட்டு தூரமாக இருக்கிறவங்க சிவபெருமான் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா ஈஸ்வரர் கோயிலாக இருக்கிறதுனால சிவனை வழிபடலாம். இந்த சிவன் ஆலயத்துக்கும் நீங்கள் போகலாம். சிவன் ஆலயத்துக்கு திங்கக்கிழமை போகிறது நல்லது. திங்கக்கிழமை செவ்வாய் சந்திர உரையில் போகிறது கூடுதல் சிறப்பு. 6 to 7, இல்லைனா 8 to 9 சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இது வந்து ஒரு நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட இறை வழிபாடு. சரியா நேர்களே? வீட்டில் வந்து வாயு பகவானை வச்சு கும்பிடலாம். அது மாதிரி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சிவன் கோயிலுக்கு தான் போகணும். திங்கக்கிழமை போகிறது சால சிறந்தது. ஓகே, இங்கே இந்த கோயில், இந்த தாத்திரீஸ்வரர் கோயில் திருவிழாக்கள் பார்த்தா சித்ரா பௌர்ணமிக்கு நல்லாயிருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாடு இருக்கும். சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, திருக்கார்த்திகை, ஆடி கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த திருக்கார்த்திகை, ஆடி கார்த்திகை இந்த மாதம் தான் நடக்கும். சரியா? அதனால் நீங்கள் போயிட்டு வரலாம். சிவன் சன்னதி தான். சரியா நேர்களே? காலையில் 6 to 10 வரைக்கும் இருக்கும். மதியம் 5 to 7 வரைக்கும் இந்த கோயில் இருக்கும். இந்த கோயில் வந்து பட்டாபிராமம் வழியாக வயலாநல்லூருக்கு போகிற வழி இருக்குது. பட்டாபிராம் பக்கத்தில் தான் இருக்குது. சரியா? பட்டாபிராம் வழி தான். பட்டாபிராம வழி வயாநல்லூர் எங்கள் சென்னையில். ஓகே, சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த திருத்தலம் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான கோயில். சரி நேர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே வந்து அதிதேவதையும் சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. இல்லைனா அந்த தெய்வம் இருக்கிற மற்ற இடத்துக்கு போங்க. சரியா? உள்ளூரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு போங்க. அப்படி பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்துக்கு பெருமாள் கோயிலுக்கு போகணும். விசாக நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும். சுவாதி நட்சத்திரத்துக்கு ஈஸ்வரனை கும்பிடணும், சிவன் கோயிலுக்கு போகணும். அவ்வளோதான். அப்படி எடுத்துக்க வேண்டியதான். வாய்ப்பு இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் இந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் நான் தனி வீடியோ துலாம் ராசிக்கு போடுறேன். அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து ராசி பலன் போடுறேன். நிறைய கண்டென்ட் இருக்குது, எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு போடுறேன். ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து கிரக நிலைகள், கிழக பயிற்சிகள் சொல்கிறேன். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து நாளைக்கு மாறுறாரு உங்கள் ராசிக்கு. அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. எங்கே? சிம்மத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது, லாபம்தான், நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த வீடியோ பதிவை வந்து மனசில் வச்சுக்கோங்க, வழிபடுங்க, அனைதினமும் இறைவனை நினைங்க, நல்லதே நடக்கும். சரியா? கஷ்டம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம காரியம் செய்யாமல் இருக்கோமா? என்ன இருந்தாலுமே கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலுமே காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதனால் மனதில் எதுவும் பெருசாக பாரமாக எடுத்துக்காதீங்க. இறைவனை நினைங்க. மழை போகிற உள்ள விலையெல்லாம் பனி போல் தீர்ந்து போயிடும். அந்த இறையொருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் மேலே இறைவன் இந்த 3 நட்சத்திர நேர்களுக்கும், சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடிகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.